ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு 4 ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4 ஸ்டாக்கையும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த 4 ஸ்டாக்குக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குது. எதனால் நான் இது பிக் பண்ணிட்டு வந்தேன் அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு டேட்டுக்கு இந்த சார்ட் டெக்னிக்கலாக எப்படி இருக்குது, என்னுடைய கருத்தை நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எந்த ஸ்டாக்கையும் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணலை. இது ரெக்கமெண்டேஷன் வீடியோவும் கிடையாது. இது ஒரு லேர்னிங் கண்டென்ட். ஹவு டு அனலைஸ் அ ஸ்டாக், ஒரு சார்ட் அனாலிசிஸில் எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் கற்றுக்கலாம். வாங்க நம்ம இப்போ இந்த 4 ஸ்டாக்கை பற்றியும் சார்ட்டில் போயிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்டிபிசி கம்பெனி பார்ப்போம். என்டிபிசியோட டே சார்ட்டில் இருக்கும், tradingview.comல இருக்கும். இப்போ இந்த சார்ட் பாருங்கள், ஒரு எல்லோ பாக்ஸ் போட்டிருக்கேன், ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன், கீழே ஒரு சப்போர்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த 3 ட்ராயிங் மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த என்டிபிசி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் 25 ஏப்ரல்லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜூன், ஏப்ரல் மே ஜூன், இந்த 3 மந்த்ஸாக இந்த ஒரு குவார்ட்டர் ஃபுல்லாக இது டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைனில் ஜூன் 26 இது பிரேக் அவுட் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் விட்டு வெளியில் வந்துச்சு. இந்த வெளியே வந்ததுலேருந்து இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில், ஒரு சைடு வேஸில் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது அப்பர் சைடில் ஒரு 345யும் லோவர் சைடில் வந்து ஒரு 330 இல்லை 325 இந்த ரேஞ்சில் தான், ஒரு 20-30 ருபீஸில் தான் மேலேயும் கீழேயும் இது போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் இந்த எல்லோ பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சைட்வேஸை குறிக்கிற பாக்ஸ். இது ஒரு நோட்டபுளான ஒரு ஏரியா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி டேட்டுக்கு இந்த ஸ்டாக் வந்து இந்த சைட்வேஸில் போகக்கூடிய இந்த பாக்ஸில் உச்சத்தில் இருக்குது. 342 345 இந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து இதை உடைச்சது அப்படின்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2.5%லேருந்து ஒரு 4.5% போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே போகும், இல்லைன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 4-4.5% வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 2-5% வந்து இந்த ஸ்டாக் மேலே போகும். பட் நிறைய சான்ஸ் என்ன தெரிஞ்சு இது கீழே தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கிராஸ் ஓவர் நடந்திருக்கு ஆர்எஸ்ஐயில். அதனால் அது கொஞ்சம் மேலே போயிட்டு அது இவ்வளோ தூரம் போகும், ஒரு 5% திரும்ப கீழே வந்துடும். இங்கேயுமே வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது, ஆனால் வீக்கராக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஆல்ரெடி வந்து இதோட வந்து 5760 ரேஞ்சில் இருக்கிறதுனால கொஞ்சம் மேலே போனாலும் இட் ஹேஸ் டு கம் டவுன், செல்லிங் ப்ரெஷர் வரும், திரும்ப இந்த ஸ்டாக் கீழே வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த எல்லோ பாக்ஸில் கீழே வரும். லெட் சப்போஸ் இது இந்த எல்லோ பாக்ஸோட கீழே, அதாவது 329 330 325 325 டு 330 ரேஞ்சுக்கு இங்கே வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன என்ட்ரி கொடுத்து ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அரௌண்டு 5% டு 7-8%. சரிங்களா? அதனால் இது வந்து ஒரு நோட்டபுளான பாயிண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நான் வந்து இந்த விலைக்கு இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா 320 இது ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ஸ்டாக்கில் என்னோட கருத்து. டெக்னிக்கலாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா அதை பற்றின விஷயங்களையும் நீங்கள் போடுங்க, பகிர்ந்துக்கோங்க. நம்ம அதை பற்றி ஃபர்தர் வீடியோவில் பேசலாம். இப்போ அடுத்தது எல்என்டி, லார்சன் அண்ட் டூப்ரோ, இந்த ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். எல்என்டி வந்து எல்லாருக்கும் பிரச்சனையான ஸ்டாக் தான். இப்போ இந்த எல்என்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் லைன் வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய நாள் வந்து இது இந்த லெவல், அதாவது இந்த 3730 ரேஞ்சை வந்து இதனால் பிரேக் பண்ண முடியாமல் நிறையா தடுமாறிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு திரும்ப அது அதனோட உச்சத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் நடக்கிற மாதிரி இருக்குது, அப் ட்ரெண்டை காட்டிகிட்ருக்கு. பட் ஆனாலும் கொஞ்சம் தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அந்த கொஞ்சம் என்னன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த அகெயின் 3-5%, இந்த 3-5% தான் இதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படியே இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை விட்டுட்டு திரும்ப கீழவும் இது திரும்பிடும். 3500 ரேஞ்சுக்கு இந்த 200 ருபீஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் 7-8% இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் கீழே வந்துச்சுன்னா பையிங் ஜோனுக்கு ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். ஏன்னா இங்கேயும் உச்சத்தில் இருக்க, கீழே வரும். இந்த எம்ஏசிடியும் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிட்டு வீக்கராக தான் இருக்குது கம்பேரிங் டு த ப்ரீவியஸ் சைக்கிள். திரும்ப கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் we cannot take any decision.
இந்த சார்ட்ட பொறுத்தவரைக்கும் எனக்கு அதுதான் தோணுது. உங்க கருத்த சொல்லுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த என்டிபிசியையும், எல்என்டியையும் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற ரீசன நான் சொல்றேன். இப்ப இந்த 2 ஸ்டாக்கையும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரியான பேட்டர்ன்ல இருக்கு. இப்ப இங்க பாருங்க, இந்த RSI வந்து ஒரு 57, 58 ரேஞ்சுல இருக்கு. அதே மாதிரி இதனுடைய சைட்வேஸோடைய ரெசிஸ்டன்ஸ், அதாவது டாப் லெவல்ல முட்டிக்கிட்டு நிக்குது. எனி டைம் இது பிரேக் அவுட் ஆயி மேல கொஞ்சம் ஒரு 5% போயிட்டு திரும்ப கீழ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். எல்என்டிலயும் அதே தான். இதனுடைய ரெசிஸ்டன்ஸ்ட்ட டாப்ல இருக்கு. கொஞ்சம் 2-5% மேல போயிட்டு திரும்ப கீழ வரதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குன்னு பார்த்தோம். அதே மாரி RSIலயும் 60, 57, 60 ரேஞ்சுல இருக்கு. அதனால மிஞ்சி போனா கொஞ்சம் மேல போயிட்டு 80 ஜோனுக்கு போயிட்டு திரும்ப கீழ வந்துரும். திரும்ப டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 2த்துக்கும் இதான் ஒற்றுமை. இந்த 2மே என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கிறதுனால தான், இந்த 2 ஸ்டாக்ஸையும் இந்த வீடியோல நம்ம கொண்டு வந்து உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான் இந்த 2 ஸ்டாக்க பத்தி. இப்போ அடுத்தது கன்சியூமர் செக்டார்ல நான் வந்து ஒரு 2 கம்பெனி எடுத்து வந்திருக்கேன். ஒண்ணு ரிலாக்ஸோ ஃபுட்வேர், 2வது விஷால் மெகா மார்ட். 2மே இது வந்து ஃபுட்வேர் செருப்பு கம்பெனி. செருப்பு செப்பல்ஸ்லாம் விக்கிறது, ஷூஸ் விக்கிறது. அது வந்து கிளாத்ஸ் அந்த மாரி ஒரு பிக் பஜார் மாரியான ஒரு மெகா மார்ட் இந்த கம்பெனி. சரி, ரிலாக்ஸோலயும் இதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதையும் நம்ம பேசுவோம். இப்ப இந்த ரிலாக்ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ லைன் பாருங்க. இது ஒரு சப்போர்ட் லைன். இந்த எல்லோ பாக்ஸ் வந்து பை ஜோன். சப்போர்ட் கிட்ட வர பை ஜோன். இந்த ப்ளூ லைன் வந்து ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன்ல டிராவல் ஆயிட்டு இருந்த ரிலாக்ஸோ ஃபுட்வேர் செப்டம்பர்ல 22 தேதியில இது பிரேக் அவுட் ஆகி, பிரேக் டவுன் ஆகி கீழ வருது. அதாவது என்ன எதிர்பார்த்தோம்னா, இங்க சப்போர்ட் எடுத்து திரும்பி மேல போகணும்ன்றது தான் எதிர்பார்ப்பு. போனா உங்களுக்கு 517 இந்த ரேஞ்சுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்த மாரி இருந்துச்சு. பட் ஆனா, கடந்த வாரம் நிஃப்டில நடந்த குளறுபடியில டவுன் ட்ரெண்ட்ல இதுவும் டவுன் ஆகி கீழ வந்துச்சு. இங்க பாருங்க இந்த எல்லோ ஜோன். இந்த எல்லோவோட டாப்ல வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? பட் ஸ்டில் வீக்கரா தான் இருக்கு. இந்த 406 தான் சப்போர்ட்டு. இந்த எல்லோ ஜோன்க்குள்ள எங்க வந்தாலும் இந்த ஸ்டாக்க கொஞ்சம் கீனா வாட்ச் பண்ணி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதாவது ரெக்கமெண்டேஷன் இல்ல, சார்ட் படி நான் சொல்றேன். இப்ப இந்த MACDல பார்த்தீங்கனாலும், இந்த லைன் வந்து கீழ நெருங்கிக்கிட்டே வருது. இன்னும் ஒரு 2, 3 டேஸ்ல இது கிராஸ் ஓவர் நடக்கும். கிராஸ் ஓவர் நடக்கும் பட்சத்தில இது மேல போகும். இந்த 2, 3 நாள்ல இது திரும்ப கீழ வந்து இங்க சப்போர்ட் எடுத்து மேல போக வாய்ப்பு இருக்கு. இல்ல இங்கேயே கொஞ்சம் தடுமாறிட்டு மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த எல்லோ ஜோன் வந்து ப்ராப்பரான ஜோன். ஸோ இதுதான் இந்த ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ல நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அதனால தான் இத வாட்ச் லிஸ்ட் நானு இங்க போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நான் வாட்ச் பண்ணணும். இது என்ன பொறுத்தவரைக்கும் இங்க வரணும். அதுவரைக்கும் நான் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். வராமயும் போகலாம். பட் ஆனா வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நெறைய இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும். இப்ப விஷால் மெகா மார்ட் எடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. இது வந்து ஒரு சூப்பரா ஒரு சேனல்ல போயிட்டு இருந்துச்சுங்க. கீழ, மேல அப்படின்னு இந்த சேனல் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது. நல்லா போயிட்டு இருந்தது. அதே மாதிரி செப்டம்பர் அது வந்து ரிலாக்ஸோ செப்டம்பர் 22ஆம் தேதி வெளியில வந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் உங்களுக்கு 23, 24ஆம் தேதி வெளியில வந்துருச்சு. இந்த ட்ராக் விட்டு வெளியில வந்து, அதே மாதிரி கீழ தடுமாறிட்டு இருக்கு. இங்க பார்த்த மாரியே கீழ வந்து உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடக்கிறதுக்கு இன்னும் 2, 3 நாள் இருக்கு. அதுக்குள்ள வந்து இது ரிவர்ட் ஆகுற மாரி சிக்னல் குடுத்துருக்கு. ஏன்னா, இங்க RSIல ஏற்கனவே கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. அதான் இந்த கிரீன் ட்ரெண்ட் இங்க நடக்க போகுது. அதுக்கான சிக்னல் நமக்கு கிடைச்சிட்டுருக்கு. இங்க டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க நமக்கு கிடைச்சிட்டுருக்கு. ஸோ 2 சான்சஸ் இருக்கு. 1 இந்த சேனலுக்குள்ள போய் இந்த 50% ஜோன் 159, 160க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இது 50ல தான் இருக்கு. இதுக்கு ஒரு 60, 70 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழயும் நல்லா இருக்கு. இன்னும் கீழ வரல. இங்கேயே டர்ன் ஆச்சுன்னா, அதிகபட்சம் இந்த லெவலுக்கு போகும். அதாவது இங்கேருந்து இங்க. பிரைசிங்ல நம்ம சொல்லணும்னா, உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 7, 8% தாராளமா போகும் இந்த ஸ்டாக். இல்லைன்னா, இந்த சப்போர்ட் கீழ வரதுக்கும் வாய்ப்புகள் நெறையா இருக்கு இந்த டவுன்ல. ஓகே. ஸோ, அதனால இதையும் வாட்ச் பண்ணணும். இதுதான் சிமிலாரிட்டி. ரிலாக்ஸோவும் ஒரு ட்ரெண்ட் லைன்ல விட்டுட்டு, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ள போய், வெளியில வந்து தடுமாறிட்டு திரும்பி மேல போக பாக்குது. விஷால் மெகா மார்ட்டும் அதே தேதிகள்ல வெளியில வந்துட்டு திரும்ப தடுமாறிட்டு உள்ள போக பாக்குது. இதுவும் உள்ள போக பாக்குது சேனலுக்குள்ள. 2ம் சேனலுக்குள்ள போச்சுன்னா, பழைய ரூட்ட பிடிக்கும். இல்லைன்னா, கீழ சப்போர்ட் எடுக்க கண்டிப்பா இவன் வருவான். ஆனா 2மே கிராஸ் ஓவர் நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் மேல போகும் தான். ஆனா, ஜோன்க்குள்ள இந்த சேனலுக்குள்ள போகுமா? போகாதான்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். போனா நமக்கு நல்லது. போகாட்டி திரும்ப இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகும். இதுதான்
இந்த 2 கன்சியூமர் கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை நான் பார்த்தேன் டெக்னிக்கலாக. ஸோ இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எல்லாமே வாட்ச் பண்ணிவிட்டு கரெக்டான டைமில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு ஒரு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த சார்ட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 கம்பெனி நம்ம பார்த்துட்டோம். இந்த கண்டென்ட் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.